நான் அதான் அப்பா மூலமா ஏதாச்சும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் ஊன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்க? ஜெனி ரொம்ப அழுதுகிட்டே போன்ல பேசினாங்க. அது இன்னும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, சீக்கிரமே அவ கண்ணீரை தொடச்சிருவோம். அப்ப நாம எதுக்கு இருக்கோம்? ஆ, அப்பாடா, இப்பதான் என் பொண்டாட்டி முகத்துல சிரிப்பே வருது. அடுத்தவங்க காதல் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கலாம்னு பேசிக்கிட்டோம். இப்ப நம்ம காதல் விஷயத்தை பத்தி பேசுவோமா? நம்ம காதல் பிரச்சனையா? அது ஒண்ணு இல்ல தமிழ். இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தப்ப திருப்பி என் மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. என்ன யோசனை? என் பொண்டாட்டிக்கு நான் ஐ லவ் யூ சொல்லி எம்புட்டு நாள் ஆச்சுன்னு யோசிச்சேன். எப்படியும் ஒரு 6-7 மாசம் இருக்கும்ல. ஏங்க, இப்பதானே கோர்ட்ல சொன்னீங்க. அ- 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 ஆமால. அது அத சொல்லி எம்புட்டு நாள் ஆச்சு பாத்தல. தமிழ், நாம ஒருத்தர் உண்மையா காதலிக்கணும்னு வை. அவங்களுக்கு அடிக்கடி நம்ம ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுவும் பொண்டாட்டி கிட்ட அடிக்கடி 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 ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போதுதான் அந்த காதல் பெருக்கெடுத்து அப்படியே நதியா மாறி பாயும். அதனால இப்போ ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்டாட்டி கண்ணை பார்த்து நான் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். சரி, கை கொடு. கைய கொடு. என்ன ஐ லவ் யூன்னு சொன்னா சிரிச்சுக்கிட்ட தலைய கீழே குனிஞ்சுக்கிற? பதிலுக்கு ஐ லவ் யூ 2, ஐ லவ் யூ 3, ஐ லவ் யூ 4ன்னு ஏதாவது சொல்லு. இல்லாட்டி நான் உன்னை காதலிக்கிறேன்னு தமிழ்ல சொல்லு. அதை விட்டுட்டு சிரிச்சா என்ன அர்த்தம்? திரும்ப பாருங்க. ஏய், என்ன தமிழ் இப்படி சிரிக்கிற? பதிலுக்கு நீயும் ஒரு ஐ லவ் யூ சொல்ல. சொல்லு. எப்ப சொல்லுவ? இப்ப சொல்லு. எனக்கு தோணும் போது சொல்லு. ஆ? ஓ, அப்படி இப்ப தோணவே இல்லையா? இங்க பாருங்க, எனக்கா உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு தோணும் போது கண்டிப்பா நான் சொல்லுவேன். நீ வேணா பாரு, இந்த தடவையும் அவங்க உனக்கு